welcome to my channel Scienceptual. இப்போ நம்ம வந்து magnetic quantum numberல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து எதை டிஃபைன் பண்ணும். ஸோ இப்போ ஒரு குவாண்டம் நம்பரும் ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணும் இல்லையா. ஸோ இப்போ வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னால் அந்த எலக்ட்ரான் வந்து எத்தனாவது ஆர்பிட்டில் இருக்குது, அது வந்து ஆர்பிட்டை பற்றி பேசும். அதுவே அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்னால் அந்த சப்ஷெல்ஸ்லாம் என்னது அப்படிங்கிறத பற்றி எஸ் ஆர்பிட்டால், அந்த எஸ் சப்ஷெல், பி சப்ஷெல் அதெல்லாம் பற்றி பேசும். ஸோ இப்போது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எதை பற்றி பேசும் அப்படின்னா orientation of orbitals in space. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னா அந்த ஆர்பிட்டால்ஸோடைய ஷேப் எப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னா அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். பி ஆர்பிட்டால்னால் தம்பிள் ஷேப்பில் இருக்கும். அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, அது எந்தெந்த ஆக்சிஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் அரேஞ்ச் ஆகிருக்கா, பி ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் அரேஞ்ச் ஆகிருக்கா. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸில் வந்து கிளியராகவே படிப்போம். ஆனால் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால்ஸை வந்து டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து மேக்னெட்டிக் இது ரொம்ப முக்கியம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ், அதை வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து டிஃபைன் பண்ணுது. இப்போது எம்மோடைய வேல்யூ, அதாவது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பருடைய வேல்யூவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் ஒரு ரூல், எல்லுனா என்னது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியலை அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்னால் என்னன்னு தெரில, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னால் என்னன்னு தெரிலனா ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு வந்தால் தான் இது புரியும். ஓகே, ஸோ வரிசையாக தான் குவாண்டம் நம்பர்ஸ் வந்து படிக்கணும், கண்ணா பின்னான்னு படிக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போது எல் வேல்யூ, அதாவது அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட வேல்யூவை நம்ம ஒரு மாதிரி கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அதுக்கு ரூல் வந்து 0 to n-1 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படித்தோம்ல, அதே மாதிரி நமக்கு இங்கே எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த ரூலை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரூல் வந்து என்னது அப்படின்னா -L to +L. இது என்ன புது ரூலாக இருக்குது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எடுத்துக்குவோம். இப்போ வந்து எல்லோட வேல்யூ நான் இப்போ எல்லோட வேல்யூ கொடுத்தா தான் எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க வேணும். ஏன்னா ரூல்லேயே வந்து -L to +L தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோட வேல்யூ 0 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு எம்மோட வேல்யூ நிச்சயமாக என்னவாக தான் இருக்கணும், 0வாக தான் இருக்க முடியும். இப்போது எல்லோட வேல்யூ வந்து 1 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கேல் தெரியும்ல, அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் மைனஸ்ஸு ஸோ இந்த மாதிரி இருக்கும்ல மேக்ஸில். ஸோ இது 0, ஸோ +1 +2 +3, அதே மாதிரி இந்த சைடு -1 -2 -3, ஜஸ்ட் இந்த இதுதான். ஸோ இப்போ எல்லோட வேல்யூ 1 அப்படின்னா எம்மோட வேல்யூ என்ன இருக்கும் -1 0 +1. ஏன்னா -L to இப்போ எல்லோட வேல்யூ 1னா எம் வந்து -1 0 1 இது வருவா. இப்போது எல்லோட வேல்யூ 2னா எம்மோட வேல்யூ என்னது, இது நீங்களே சைமல்டேனியஸாக நீங்களும் கண்டுபிடிங்க. எம்மோட வேல்யூ என்ன வரும், -2 வரும், -1 வரும், 0 வரும், 1 வரும் அண்ட் தென் 2. ஸோ இந்த ஸ்கேல் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். அது மேத்தமெட்டிக்கல் ரூல் தானே. ஸோ சிம்பிள், ரொம்பவே இப்போ சிம்பிளானது தான். ஸோ இப்போ எல்லோட வேல்யூ 3ஆக இருந்தால் எம்மோட வேல்யூ என்ன, அதுக்கு அடுத்தது வந்து எல்லோட வேல்யூ 4ஆக இருந்தால் எம்மோட வேல்யூ என்ன, இது ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணுங்கள், யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு எல்லோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுல. இப்போ வந்து எல்லோட வேல்யூ 0 அப்படின்னா பேக் டு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் பார்த்துட்டு வந்தால் தான் புரியும். ஸோ வந்து நமக்கு இது என்னது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் 0னா அது எஸ் ஆர்பிட்டால். ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன் எஸ் ஆர்பிட்டால்னால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 0 ஏன்னா இந்த நம்பர் மட்டும்தானே நமக்கு டிஃபைன் ஆகுது. அப்போது இங்கே நமக்கு இதில் 2 எலக்ட்ரான் வரும். ஸோ வந்து எஸ் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்குது, ஒரு ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான் வருது. இதெல்லாமே வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் இருக்குல்ல, அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். அப்புறம் எல்லோட வேல்யூ 1னா எம்மோடது என்னது -1 0 1, இது 3 பாசிபிள். ஸோ எல்லோட வேல்யூ 1னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது பி ஆர்பிட்டால். கரெக்ட் தானே, பி ஆர்பிட்டால். ஸோ அப்போது இந்த மாதிரி நமக்கு 3 பாக்ஸஸ் வரணும்.
இதோடது -1 0 1. ஸோ அப்போ இதில் மொத்தம் 6 எலக்ட்ரான். ஏன் 6 எலக்ட்ரான்? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம். p ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான் வந்து வரும். ஸோ அப்போது L is equals to 2. இப்போ Lோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு வச்சுக்குவோமே. ஸோ Mோட வேல்யூ என்ன வரும்? -2 வரும், நமக்கு -1 வரும், 0 வரும், 1 2 இது எல்லாமே வந்து வரும். ஸோ Lோட வேல்யூ 2 அப்படின்னா அது என்னது? d ஆர்பிட்டால். ஸ்மால் d போடுங்க, நான் தெரியாமல் கேபிட்டல் d போட்டுட்டேன். ஸோ வந்து இது என்னது? நமக்கு d ஆர்பிட்டால். அப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பாக்ஸஸ் வந்து வரையணும். ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இது -2 -1 0 1 2. புரியுதா? இப்போ எப்படி எல் வேல்யூலேருந்து எம் வேல்யூ எடுக்கிறோம், அது எப்படி ஆர்பிட்டால்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது புரியுதா? இங்கே நான் வரைகிறல. ஸோ இந்த ஒரு பாக்ஸஸும் நமக்கு என்னது அப்படின்னா வந்து அது ஆர்பிட்டால்ஸ் தான். ஸோ இப்போ இங்கே எலக்ட்ரான் ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டி ஆர்பிட்டாலில் மொத்தம் 10 எலக்ட்ரான் வந்து நமக்கு வரும். ஓகே, ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ அப்புறம் வந்து L is equals to 3. இப்போ வந்துட்டு L is equals to 3க்கு அதே மாதிரி Mோட வேல்யூ என்னென்ன கிடைக்கும்? -3 -2 -1 0 1 2 3 இத்தனை வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போது Lோட வேல்யூ 3 அப்படின்னா அது வந்து என்னது? F ஆர்பிட்டால். ஸோ அப்போ F ஆர்பிட்டால் ஃபில் பண்ணுங்கள், இந்த நம்பர்ஸும் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இது வந்து -3 -2 -1 0 1 2 3. F ஆர்பிட்டாலில் மொத்தம் 7 ஆர்பிட்டால்ஸ் வந்து வரணும். அதே மாதிரி நமக்கு 14 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இங்கே நம்ம ஃபில் பண்ணுவோம். ஓகே, இப்போது இது புரியுதா? ஸோ இவ்வளோ தான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இதை தாண்டி மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரில் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு ஸோ எப்படி நம்ம மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வச்சு தான் ஸோ இந்த எஃப் ஆர்பிட்டால்ஸில் வந்து இந்த மாதிரி 7 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு த ஆர்பிட்டால் இஸ் இன் த ஸ்பேஸ், அதோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்கா அதை மட்டும்தான் வந்து நமக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து டிஃபைன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போது நமக்கு magnetic quantum number, so it is denoted by letter m. It takes integral value of ranging from -L to L through 0. இப்போ வந்து Lோட வேல்யூ 1னா -1 0 1 இருக்குல்ல. இப்போ Lோட வேல்யூ 0 அப்படின்னா Mோட வேல்யூ என்னது? 0 மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த நம்பரும் வராது, ஏன்னா வேறு நம்பர் பாசிபிள் இல்லை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் M ஃபார் அ கிவன் L வேல்யூ ரெப்ரசன்ஸ் டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இன் ஸ்பேஸ். இப்போ வந்து இந்த -3 -2 -1 இந்த மாதிரி நமக்கு இந்த Mோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ் இங்கே நமக்கு இந்த மாதிரி 7 ஆர்பிட்டால் இருக்குல்ல, இது ஒரு மாதிரி நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும் அதாவது 3D ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட ஷேப்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி 3D லெவலில் போய் நம்ம அதோட ஷேப் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஷேப் எல்லாமே டிஃபைன் பண்ணுறது இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தான். ஸோ நம்ம வரைகிறப்போ இப்படி தான் வரைய முடியும். பட் 3D ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து எதை சொல்ல வருது அப்படின்னு புரியும். ஸோ அந்த ஸ்பேஸில் அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இது வந்து ஜாஸ்தி வந்து பேசும். அதுக்கடுத்தது த ஜீமன் எஃபெக்ட். ஜீமன் எஃபெக்ட் வந்து நமக்கு எதோட ஒரு எக்ஸப்ஷனாக இருந்தது? நமக்கு வந்து போர்ஸ் ஆட்டம் மாடலோட ஒரு எக்ஸப்ஷன் தான் இந்த ஜீமன் எஃபெக்ட். ஸோ போர்ஸ் ஆட்டம் மாடல் பார்க்கலாட்டினாலும் அதுவும் வீடியோ இருக்குது, ஸோ அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ ஜீமன் எஃபெக்ட் த splitting of spectral lines in magnetic field provides the experimental justification for this magnetic quantum number. So the Zeeman effect na enna, ஏன் வந்து அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது, இதெல்லாம் வந்து போர்ஸ் ஆட்டம் மாடல் சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அந்த எக்ஸப்ஷனை என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து வேனிஷ் பண்ணுச்சு. ஸோ இதுவும் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது மேக்னிடியூட் ஆஃப் ஆங்குலர் momentum is determined by quantum number L. எப்படி மேக்னிடியூட் கண்டுபிடிச்சோம்? ஸோ இந்த ஃபார்முலா இருக்குது பாருங்கள். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் √L into L + 1 h/2π. இந்த இதை வச்சு நம்மளால் மேக்னிடியூடாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டாலோட மேக்னிடியூடை தான் வந்து இந்த எல் வேல்யூ வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதோட டைரக்ஷன்
அதாவது அது -3 -2 அது மாதிரி அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கா ஒய் ஆக்சிஸில் இருக்கா, இந்த மாதிரி டைரக்ஷன் எல்லாமே நமக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தான் கொடுக்கும். ஸோ அப்போது டைரக்ஷன் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தான் கொடுக்கும். ஆங்கிள் ஸோ அந்த மேக்னிடியூட் அது மேக்னிடியூட்னா என்னது, ஜஸ்ட் ஒரு நம்பர் வேல்யூ. ஸோ அது அந்த வேல்யூவை வந்து நமக்கு எந்த கொடுக்கும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் கொடுக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ இப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு லாஸ்ட் குவாண்டம் நம்பர், அதுதான் நமக்கு என்னது அப்படின்னா வந்துட்டு ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ இப்போ ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து நம்ம எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். சில புக்ஸில் நமக்கு எம் போட்டு இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்டில் எஸ் போடுற மாதிரி இந்த ரெண்டு மாதிரியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஆக்சுவலாக எதை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எல்லாமே ஒரு எலக்ட்ரான், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 3 குவாண்டம் நம்பர், அந்த 3 குவாண்டம் நம்பருமே ஒரு எலக்ட்ரான் எங்கே இருக்குது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து ஒரு எலக்ட்ரான் ஆர்பிட்டில் இருக்குது, அந்த ஆர்பிட்டை பற்றி பேசிச்சு. அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வந்து அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு சப்ஷெல்ல இருக்குது அப்படின்றதுனால அந்த சப்ஷெல்லை பற்றி அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் பேசிச்சு. ஸோ ஒரு ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரானை பற்றி ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆர்பிட்டாலோட அரேஞ்ச்மெண்ட், ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் பேசிச்சு. ஸோ இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து எஸ்பெஷலி அந்த எலக்ட்ரான் பற்றியே இது பேசும். அந்த எலக்ட்ரான் எப்படி ஸ்பின் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசும். ஸோ நமக்கு ஸ்பின் குவாண்டம் நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் represents the spin or rotation of electron. ஸோ வந்து இது எப்படி ஸ்பின் ஆகும் அப்படின்னா எய்தர் clockwise directionல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸ்பின் ஆகும், லைக் இந்த மாதிரி clockwise directionல, இல்லாட்டினா இது வந்து ஆன்டி clockwise directionல ஸ்பின் ஆகும். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இந்த மாதிரிக்கு மேலே இப்படி ஸ்பின் ஆகும், கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இந்த மாதிரி கீழே இப்படி ஸ்பின் ஆகும். ஓகேயா? ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா இங்கே நமக்கு இப்படி ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வைப்போம். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஆர்பிட்டில் இப்படி சுற்றிட்டு இருக்கும் போதே இந்த எலக்ட்ரான் தனக்குத்தானே ஒரு ஸ்பின் ஆகும். இப்படி சுற்றிட்டு இருக்கும் போது ஸ்பின் என்னது, ஒரு சுழல். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ஆர்பிட்டை சுற்றி வராமல் அதுவும் தனக்குத்தானே ஸ்பின் ஆகிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஸ்பின் ஆகிறது வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில், அதாவது இப்படியும் ஸ்பின் ஆகலாம், இல்லாட்டி மேலே கூடி இப்படி ஒன்று வந்து இந்த மாதிரி நமக்கு இப்படி கீழே கூடி இப்படி ஸ்பின் ஆகலாம், இல்லை மேலே வந்து இப்படி ஸ்பின் ஆகலாம். ஸோ வந்து அந்த ஸ்பின்னிங் மேட்டர்ஸ். ஸோ இப்படி கீழே ஸ்பின் ஆகுதா இல்லை இப்படி மேலே வந்து இப்படி ஸ்பின் ஆகுதா அப்படிங்கிறது. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்டில் சுற்றுறதை தாண்டி அது தனக்குத்தானே என்ன ஆகிக்குது, ஸ்பின் ஆகிக்குது. அது கிளாக்வைஸ் ஸ்பின் ஆகுதா ஆன்டி கிளாக்வைஸ் ஸ்பின் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து சொல்லுது. அவ்வளோதான் ஸ்பின் குவாண்டம் நம்பர். இதில் வந்து குழப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ அடுத்தது என்னது அப்படின்னா வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பருக்கு வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பின் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸ் வந்து என்னது அப்படின்னா நமக்கு +1/2 அண்ட் -1/2. ஸோ இது எல்லாரும் குழப்பிக்குவாங்க. +1/2னா அது வந்து கிளாக்வைஸ் ஸ்பின் ஆகிறதுக்கு, -1/2னா அது ஆன்டி கிளாக்வைஸ் ஸ்பின் ஆகிறதுக்கு. நோ, ஸோ இந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் இப்போ ப்ளஸ்னா அது கிளாக்வைஸில் சுற்றுது, -1/2ன்னு கொடுத்துருந்தா அது ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றுது, அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இந்த வேல்யூஸ் எப்போ வேணால் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு JEE கொஸ்டின் கூட வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து இருக்குது. ஸோ நீங்கள் செக் இட் அவுட். ஒரு JEE கொஸ்டினில் +1/2 அண்ட் -1/2 ஸ்பின் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ். அவங்க கொடுத்துருந்த ஆப்ஷன் வந்து ஸோ நமக்கு கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ பி ஆப்ஷன் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் அண்ட் கிளாக்வைஸ். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் வந்து நோ கிளாசிக்கல் அனலாக். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நன் ஆஃப் த எபோவ் கொடுத்துருந்தாங்க.
ஸோ நிறையா பேர் எதை சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா இந்த +1/2 வந்து அது கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆனால் +1/2 வேல்யூ, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆனால் -1/2 வேல்யூ அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆன்சர் போட்டிருந்தாங்க. அதோட ஆன்சர் வந்து நோ கிளாசிக்கல் அனலாக், அப்படி கிடையாது. கிளாக் வைஸ் சுற்றினா அதுக்கு +1/2, ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினா அதுக்கு -1/2ங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேயா? ஸோ இவ்வளோதான் நமக்கு ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ ஜஸ்ட் நீ இவ்வளோலாம் குழப்பிக்க வேணாம். ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது தன்னைத்தானே அது வந்து ஸ்பின்னாக இருக்கும். ஸோ அப்படி ஸ்பின் ஆகிறது எய்தர் இப்படி கீழே கூடி இப்படி கிளாக் வைஸாக ஸ்பின் ஆகலாம், இல்லை மேலே கூடி இந்த மாதிரி மேலே கூடி ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின் ஆகலாம். ஸோ இவ்வளோதான் வந்து இங்கே விஷயம். ஸோ the spin quantum number represents the spin of an electron and it's donated by a letter ms. So இப்படியும் நீ இது பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்மால் எஸ்ல கூட சில புக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ the electron in an atom revolves not only around the nucleus but also spins. ஸோ வெறுமனே அது சுற்றிட்டே மட்டும் இருக்காது அந்த ஆர்பிட்டில் ஸ்பின் ஆகவும் செய்யும். It is usual to write this as electron spins about its own axis. ஸோ வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறது, அதுக்கு தான் அவங்க இவ்வளோ பெரிய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆர் என்ன ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், எனி டைரக்ஷன். ஓகே? ஸோ த விசுவலைசேஷன் இஸ் நாட் ட்ரூ. ஹவு ஸ்பின் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட் அஸ் ரெப்ரசென்டிங் அ ப்ராப்பர்ட்டி தட் ரிவெல் இட் செல்ஃப் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஸோ வந்து இந்த ஸ்பின்னே வந்து அந்த எலக்ட்ரான் எங்கே ரிவெல் பண்ணுச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸில் தான் இப்படி வந்து ஒரு எலக்ட்ரான் ஸ்பின் ஆகுது அப்படிங்கிறதே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கரஸ்பாண்டிங் டு த கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின்னிங் ஆஃப் எலக்ட்ரான் மேக்ஸிமம் 2 values ஆர் பாசிபிள். ஸோ அந்த வேல்யூஸ் வந்து -1/2 +1/2. ஸோ -1/2னா அது வந்து ஆன்டி கிளாக் வைஸுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கிளாசிக்கல் அனலாகும் கிடையாது. ஓகே? ஸோ இவ்வளோ தான் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரும் ஸ்பின் குவாண்டம் நம்பரும். ஸோ கீழே ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இந்த டேபிள் வந்து நீங்கள் வந்து அசிமுதல் குவாண்டம் நம்பரும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரும் நல்லாவே படிச்சிருந்தீங்கன்னா இந்த டேபிளில் இருக்கிறதுக்கு நீயாவே என்ன பண்ணிடுவ அப்படின்னா வந்து உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அண்ட் தென் நீங்களாவே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ வந்து அதுதான் மஸ்ட். மேக்னெட்டிக் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பரை விட மஸ்ட் வந்து பிரின்சிபல் அண்ட் அசிமுதல் குவாண்டம் நம்பர். அந்த வீடியோவை என்ன பண்ணி அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. இந்த டேபிள் வந்து உங்களுக்கே புரியும். நீங்களாவே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே? ஸோ இந்த ஃபுல் டேபிள் இது ரொம்ப சிம்பிள். அங்கே ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஏன்னா இது 1 hour வீடியோ மாதிரி போகும். அசிமுதல் குவாண்டம் நம்பர் ஃபுல்லாக இந்த டேபிளும் அங்கே சேர்த்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது செல்ஃப் எவால்வேட் கொஸ்டின். ஸோ ஹவு மெனி ஆர்பிட்டால்ஸ் ஆர் பாசிபிள் இன் how many orbitals are இது வந்து self evaluate question. so how many orbitals are possible in the 4th energy level அப்படிங்கிற மாதிரி. so energy level னா என்ன? so orbitsக்கு இன்னும் சில பேர்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ அது என்னது நம்ம ஷெல்லுன்னு சொல்லுவோம், எனர்ஜி லெவலுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எனர்ஜி லெவல்னால் இங்கே அவங்க என்ன மீன் பண்ண வராங்க? ஆர்பிட்டை தான் மீன் பண்ண வராங்க. ஸோ அப்போ ஒரு ஆர்பிட்டில் எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா ஸோ எல்லாமே வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணணும். ஓகே? ஸோ இதுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டுபிடிச்சிட்டு. ஓகே? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம அசிமுதல் குவாண்டம் நம்பரும் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரும் கவர் பண்ணிட்டோம். ஸோ வந்து இந்த மேலே கொடுத்துருக்க அந்த டேப்லெட் காலமை நீங்களே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒர்க் பண்ணுங்கள். இந்த செல்ஃப் எவால்வேட் கொஸ்டின் வந்து ஆன்சர் போடுங்க. ஆல்ரெடி ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருந்தோம், அதுக்கும் என்ன பண்ணுங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ வந்து சேனலை மறக்காமல் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் அப்கமிங் வீடியோஸ் நான் வந்து கெமிஸ்ட்ரியில் மேஜராக எல்லாமே கவர் பண்ணுறேன். அண்ட் பயாலஜி ஆல்சோ ஐ ட்ரை டு கவர் இட் அப். ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.